இப்போ என்னன்னா இந்த சைனாவோட ஷிஃப்ட் நம்மளுக்கு ஒரு வார்னிங்கா இல்ல இன்ஸ்பிரேஷனா, அது நான் உங்க கையில விடுறேன். நீங்க டிசைட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கையில இருக்கிற ஒரு போனு இல்ல அதோட பேக் கவரு, அப்படி அதோட ஹேர்போன்ஸ், சார்ஜரு, வாட்ச், இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்னதா ஒரு லைன் இருக்கும். அது கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு மேல மேட் இன் சைனா அப்படின்னு ஒரு சின்ன லைன் இருக்கும். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர போறாங்க. அதுதான் இந்த கேம் சேஞ்சிங் ஆஃப் சைனான்னு சொல்லப்படுது. இவங்க இப்போ மேட் இன் சைனால இருந்து MBC, அதாவது மேட் பை சைனாக்கா மாற போறாங்களாம். இதனால நம்ம இந்தியால மேனுஃபேக்சரர் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வரப்போகுது, மொத்த உலகத்துக்கும் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். நம்ம சவுத் இந்தியால பிசினஸ் பண்றவங்களுக்கு இது நல்லாவே புரியும். அது முக்கியமா இந்த கோயம்புத்தூர் டெக்டைல்ஸ், அப்புறம் இந்த திருப்பூர் சைட்லாம் இருக்கிறவங்க வச்சுங்களேன், அவங்க வந்து ஃபேப்ரிக் தயார் பண்ணுவாங்க. அதோட மெட்டீரியல் போய் பாம்பேல ஒரு லேபிள் பண்ணி அதை விற்பாங்க. அதுக்கு மேல போற அந்த பேர் மேல வச்சுதான் அது சேல் ஆகும். பட் நாட் தி எக்ஸாக்ட் அந்த ஃபேப்ரிக்கோட கம்பெனிஸ் அது மேலாம் எதுவும் வராதுன்னு வச்சுங்க. இப்ப சைனாவோட சுச்சுவேஷனும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க. அதாவது அமெரிக்கா டிசைன் பண்ணுது, சைனா வந்து அதை பில்ட் பண்ணும். ப்ராஃபிட் போகிறது அமெரிக்காக்கா இல்ல சைனாக்கா? இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வேலை நிறைய வரும் எங்க சைனாக்கு, ஆனா வெல்த் வருதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சோ இந்த கேப்ப சைனா வந்து இப்ப ரியலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. 2015ல சைனா கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்களாம். அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? நம்ம உலகத்துக்கு பில்ட் பண்றோம், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இல்லையே. அந்த பிளான் என்னன்னா மேட் இன் சைனா 2025, அதாவது 10 வருஷம் கழிச்சு அவங்க பண்ண மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் என்னன்னா, அவங்க ஒரு சொந்தமா யூனிவர்சிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணானுங்க. அப்புறம் இன்ஜினியர்ஸ் நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. முக்கியமா R&D இதுல கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி ரிசல்ட் என்ன தெரியுமா? சைனா அமெரிக்கா விட அதிகமான இன்டர்நேஷனல் பேட்டன்ட் ஃபைல்ஸ் வச்சிருக்காங்களாம். இது கொஞ்சம் பிசினஸா சொன்னா என்னன்னா, அவங்க வந்து OEM, அதாவது லோ மார்ஜின் ஒர்க்கர்ஸ், அதுல இருந்து இப்ப அவங்களோட அப்கிரேட் எங்க போகுதுன்னா OBM, ஓன் பிராண்ட் மேனுஃபேக்சரிங். இப்ப பாருங்க, சைனாவோட இந்த 3 விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது EV, இது BYD, இந்த ஒரு கம்பெனி, சைனா கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு 2023ல டெஸ்லா விட அதிகமான EV வச்சிருக்காங்க. குளோபலி 2வது இடம். அண்ட் லித்தியம் பேட்டரிஸ், அதாவது CATL என்ன ஒரு கம்பெனிஸ் இருக்கு. இவங்க தான் BMW, அப்புறம் டெஸ்லா, அப்புறம் Volkswagen, இது எல்லாருக்குமே பேட்டரி சப்ளை இவங்க தான். இது கிட்டத்தட்ட பேட்டரி ப்ரொடக்ஷன் மட்டும் சைனால தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 70% கையில இருக்கான் சைனா கையில. இது போதாக வரைக்கும் சோலார் பேனல்ஸ், அதாவது LONGI, இவங்க இந்த ரூஃப் டாப்போட போடுறது, அப்புறம் இவங்களோட பேனல்ஸ், இந்த AI, இதுக்கு கிட்டத்தட்ட 80% ஆஃப் சைனா கிட்ட தான் இதோட மொத்த இதுமே இருக்கு. சரி, இப்போ உலகமே கிரீன் எனர்ஜி போகுதே டிசைட் பண்ணாங்கன்னா இது எல்லாமே இப்போ சைனாவோட கண்ட்ரோல் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம திருப்பூர்ல இருந்து டிஷர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோமா, கோயம்புத்தூர்ல இருந்து பம்ப்ஸ், அப்புறம் மோட்டார்ஸ், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். கேரளால இருந்து ஸ்பைசஸ், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஐ மீன் கேஷ்யூஸ், இந்த மாதிரிலாம். இதுல எல்லாம் ஒரு காமனான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே மோஸ்டா ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்றோம், மேனுஃபேக்சர் கொஞ்சம் பண்றோம். ஆனா பிராண்ட் யாருது அப்படின்னு கேட்டா இல்ல. பேக்கேஜ், ஃபைனல் பிரைஸ், இது எல்லாம் வந்து இன்னொருத்தன் டிசைட் பண்ணுவான். சைனாவும் என்ன பண்ணிருச்சு, இததான் இப்ப சால்வ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்டரி, இந்த EVs, இந்த சோலார் பேனல்ஸ், இது எல்லாமே எங்க கிட்ட இருக்கிற பேட்டர்ன்ஸ், எங்களோட இனிமேல் எங்களோட பிராண்ட்ல வரும், ப்ராஃபிட்டும் எங்களோட தான். சரிப்பா, இதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இதுதான் நம்ம சவுத் இந்தியன்ஸ் பிசினஸ்ல இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு எக்ஸாக்டா ஒரு மிரர் மாதிரி வச்சிருக்கிற ஒரு ஸ்டோரி. இப்போ என்னன்னா, இந்த சைனாவோட ஷிஃப்ட் நம்மளுக்கு ஒரு வார்னிங்கா இல்ல இன்ஸ்பிரேஷனா, அது நான் உங்க கையில விடுறேன். நீங்க டிசைட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் சேலம், சென்னை, இங்கெல்லாம் ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு. நம்மளோட மூளை வந்து சைனாக்கு ஒன்றும் கம்மியெல்லாம் இல்லை, நம்ம அதுக்கும் மேலதான் இருக்கோம். ஆனா என்னன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் ஒன்று வேணும். என்னன்னா, யாரோட டிசைனை பில்ட் அப்படின்னு கேட்டுட்டு நான் நல்லா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா நம்ம டிசைன், நம்ம வேர்ல்ட் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த மேட் பை சைனா இது இல்லாம நம்ம மேட் இந்தியாவா பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. See you on the next video. Bye.